இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கப்ப பணத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறாள். அவங்களும் பணத்தை வாங்கிட்டு, இந்த சின்ன வயசுலயும் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க, உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவங்க பேசுறத கவனிக்காம அங்க இருக்க டீ கடைய பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இந்த லேடி பக்கத்துல இருக்க ஆளுகிட்ட இந்த சின்ன பொண்ணுக்கு டீ வாங்கி கொடுக்கலாம்னு சொல்றாள். இவரும் சரின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுக்கறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு டீய வாங்கி குடிக்காம அதை எங்கேயோ எடுத்துட்டு போறா. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வாங்கி கொடுத்த டீய குடிக்காம எங்க எடுத்துட்டு போறான்னு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சின்ன பொண்ணு டீய எடுத்துட்டு வந்து சோகமா உட்காந்து இருக்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறா. உடனே இந்த சின்ன பொண்ணோட அம்மா உனக்கு யாரு டீ வாங்கி கொடுத்தான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் பணத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா நானு வந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க தான் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றா. உடனே இந்த சின்ன பொண்ணோட அம்மா நல்ல காரியம் பண்ண, நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, நீ ரொம்ப பசியா இருப்ப, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, நைட்டுக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல, நீ இந்த டீயை குடின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு அம்மா எனக்கு பசிக்கல, நான் நேத்து நிறைய சாப்பிட்டு விட்டேன், ஆனா நீங்க நேத்து கூட எதுவுமே சாப்பிடல, நீங்க டீயை குடிங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்த சின்ன பொண்ணோட அம்மா உனக்கு 3 வேளை சாப்பாடு கூட என்னால போட முடியல, மழை பெஞ்சா வீட்டுல தண்ணி ஒழுகுது, தினமும் கடன்காரன் வேற வீட்டுல வந்து சண்டை பிடிக்கிறான், ரொம்ப அவமானமா இருக்கு, உங்க அப்பாவும் கடனை வாங்கி குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டாரு, நீ என்னோட வயிற்றுல பிறக்கிறதுக்கு பதிலா வேற யாரு வயிற்றுலயாவது பிறந்திருக்கலாம், அப்பவாச்சும் நீ சந்தோஷமா இருந்திருப்பன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா, நீங்க இந்த ஜென்மத்துல அம்மாவா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு அம்மாவா வரணும், நீங்க நம்பிக்கையோட இருங்க, அம்மா கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு, நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்ற. அப்போ இவங்க 2 பேரும் இதையெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு சொட்டர் பெட்ஜெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆளு அம்மா இந்த பணத்தை உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், என்னோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, இனிமே நீங்க தான் என்னோட அம்மா, இவதான் என்னோட தங்கச்சி, இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க தம்பின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த ஆளு செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.